ஷூட்டிங்கிற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு வந்துவிட்டேன். மறுநாள் நடிகர்களெல்லாம் ஸ்டூடியோவிற்குப் போன பிறகு அவசரமாக வரும்படி எனக்கு டெலிபோன் வந்தது. நான் போனேன். எங்களுக்கு கால்ஷீட் கிடையாது என்றும் ஒரு மாய மந்திர படத்திற்கு கால்ஷீட் கொடுத்துவிட்டதாகவும் நிர்வாகி சொன்னார். அப்போது இசையமைப்பாளர் விசுவநாதனும் என் கூட இருந்தார். எனக்கு ஆத்திரமாக வந்தது. கோபத்தில் அந்த ஸ்டூடியோ நிர்வாகியை திட்டிவிட்டு, உன் ஸ்டூடியோ எரிந்து சாம்பலாகத்தான் போகும் என்று கூறிவிட்டு அலுவலகத்திற்கு வந்தேன். அலுவலகத்தில் வந்து உட்கார்ந்ததுதான் தாமதம். டெலிபோன் வந்தது. ஸ்டூடியோவில் படப்பிடிப்பு மண்டபம் நெருப்பு பிடித்து எரிகிறது என்று என் தயாரிப்பு நிர்வாகி கூறினார். அந்த மாய மந்திர செட்டில் சிங்கத்தின் வாயில் நெருப்பு வருவது போல் படம் பிடித்தார்கள் என்றும் அந்த நெருப்பு மேலே இருந்த சாக்கிலை பற்றி மண்டபம் எரிகிறது என்றும் அவர் சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. கூட இருந்த தம்பி விசுவநாதன் என் கையை பிடித்துக் கொண்டார். அண்ணே, இனி யாரையும் ஏதும் சொல்லாதீர்கள் என்று கெஞ்சினார். என் சக்தியை உங்களுக்குச் சொல்லிப் பயமுறுத்த இவற்றை நான் சொல்லவில்லை. வஞ்சகமில்லாத ஆத்மா ஒரு வார்த்தை சொன்னாலும் பலிக்கும் என்பது இந்துக்கள் நம்பிக்கை. முனிவர்களின் சாபங்களையும் பத்தினிகளின் சாபங்களையும் நாம் புராணங்களில் படிக்கிறோம். நல்லது செய்தால் நல்லது வருகிறது. சொன்னது பலிக்கிறது. நான் என் உறவினர்களில் சிலருக்கு திருமணங்கள் நடத்தி வைத்திருக்கிறேன். அப்போதெல்லாம் என் குழந்தைகளின் திருமணங்களைப் பற்றி நான் சிந்தித்துக்கூட பார்த்ததில்லை. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளைதானே வளரும் என்ற இந்துக்களின் பழமொழியில் எனக்கு நம்பிக்கை உண்டு. என் மூத்த பெண்ணுக்கு அப்போது 16 வயது. திருமணத்திற்கு அவசரப்படத் தேவை இல்லாத வயது. அப்போது ஒரு படத்தில் பூ முடிப்பாள் இந்த பூங்குழலி என்றொரு பாடல் எழுதினேன். அந்தப் படம் வெளியாயிற்று. பாடலும் பிரபலமாயிற்று. ஒருநாள் வீட்டில் அந்த இசைத்தட்டை போட்டு கேட்டுக் கொண்டிருந்தபோது என் இளைய சகோதரி வந்தார்கள்.